நான் டாக்டர் தண்டபாணி, சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், தலைமை மருத்துவர், பிரீத்தி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய பிரீத்தி மெடிக்கல் சென்டர், காந்திபுரம், நூறடி ரோடு. ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்துறை சந்திப்பின் மூலம் எலும்பு பலகீனம் அடைதலுக்கு ஒரு அரிய வகை நோய் நாங்கள் இந்த வருஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 1,00,000 ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிய வகை நோய் பேராதைராய்டு ப்ராப்ளத்தினால போன் வீக் ஆகிறது. சரோஜா என்ற 40 வயது பெண் 3 வருடங்களாக பல மருத்துவமனைகளுக்கு சென்று சரியாக என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுக்கு அடிக்கடி எலும்பு உடைஞ்சு நடக்க முடியாமல் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அட்மிட் பண்ணி போன் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பேராதைராய்டுனால ஒரு வேளை இந்த எலும்பு வீக்னஸ் வரலான்னு நாங்கள் சந்தேகப்பட்டு தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பேராதைராய்டு, இந்த ஸ்கேனில் தான் பேராதைராய்டு கட்டி உருவாகி அதில் அதிகமாக சுரப்பு ஏற்பட்டு எலும்புகள் இருக்கிற கால்சியமெல்லாம் வெளியே எடுத்துருது. அதனால் எலும்பு பலகீனமாகி உடைஞ்சு போகுது. அதனால் அவங்களுக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னோம். அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. கால் எலும்பில் பிரச்சனைக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே நாங்கள். அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இருக்கிற கட்டினால தான் எலும்பு பலகீனமாகுதுன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி பேராதைராய்டு கட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம். எலும்பு முறிவுக்கு உள்ள ராடு வச்சு பொருத்தி அதையும் சரி பண்ணிட்டோம். இப்போது எலும்பு கால்சியம் டெபாசிட் ஆகி பழைய நிலைமைக்கு எலும்பு வந்து அவங்க நல்லா நடந்துட்டுருக்காங்க. இன்னொன்று, முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்காக பிரீத்தி மருத்துவமனையில் ஒரு தனிப்பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம். 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கெல்லாம் இப்போ நிறைய முதியோர்கள் வீட்டில் இருக்காங்க, நடமாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்படுது, முழங்கால் மூட்டில் தேய்மானம் ஏற்படுது. இதை தனியாக கவனிக்கிறக்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம். 92 வயசு வரைக்கும் எலும்பு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இவங்களை தனியாக கவனித்து ஹார்ட் செக்கப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக கவனித்தா இவங்களை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும். எலும்பு முறிவு, மூட்டு மாற்று ரெண்டுமே முதியோர்களுக்கு தனிப்பிரிவில் பிரீத்தி மருத்துவமனையில் செயல்படுகிறது. 92 வயசு பாட்டியானவர் 10 வருடங்களுக்கு முன்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இப்பொழுது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வதி பாட்டி. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரேவதி. நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து கொஞ்சம் கால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கோவை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் போனோம். எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க அங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு. அங்கே போன அப்புறம் கால் செக் பண்ணிவிட்டு எலும்பு வீக்காக இருக்குன்னு போனோம். அங்கே செக் பண்ணிவிட்டு டாக்டர் தண்டபாணி சார் தான் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் எலும்பு எதனால் அடிக்கடி இதாகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தைராய்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. பேராதைராய்டு. அப்புறம் பேராதைராய்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இனிமேல் இந்த மாதிரி ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் அங்கேயே தொண்டையும் ஆப்ரேஷன் பண்ணோம். பேராதைராய்டுக்கும் காலும் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ கொஞ்சம் வாக்கர் வச்சு நல்லா நடக்கிறேன். அவ்வளோதான்.